கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் கோவில் நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் MP ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் அடுத்துள்ள வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கின்றன. அந்த இனாம் நிலங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் கோவில் இனாம் நிலங்களில் உள்ள வர்த்தக கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியதால் அதிகாரிகள் சீல் வைக்காமல் சென்றனர். இந்த நிலையில்தான் இன்று சின்னவடுகப்பட்டி கண்ணம்மாள் என்பவர் வாடகைக்கு விட்டிருக்கும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைக்க வருகை தந்தனர். அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணம்மாள் குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த காங்கிரஸ் MP ஜோதிமணி, முன்னாள் அதிமுக அமைச்சர் MR விஜயபாஸ்கர், திமுக ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கு திரண்டு அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.